நாம் இச்சைப்படுவது எதற்கும் தீமையை நீக்கும் உணர்வு நாம் இச்சை பெற்றால் நம் உயிரை பெற்று கிரியாகி தீமையை நீக்கும் ஞானங்கள் நாம் வாழ்றோம். ஆனால்தான் வலிமை மிக்க சக்தி வழி எத்தனை கோடி உடல்களே தீமையை நீக்க இந்த வலிமையான சக்தி நம்ம 6வது அறிவில் தெரிந்து தீமையை நீக்கக்கூடிய அந்த வலிமையான நிலைகள் இருக்கு. ஒரு விஞ்ஞானி அந்த 6வது அறிவு வச்சுதான் இன்னைக்கு எத்தனை வழிகள் எல்லாம் செய்தான். இன்னைக்கு ஒரு கல்லை நம்ம தூக்க முடியல, 1000 டன் 2000 டன்னை தூக்கிட்டு போற மாதிரி ராக்கெட்டை செய்து மேல பறக்க விடுறான். அவனுக்கு என்ன வலுவுதாங்க? அவன் என்ன வலுவை செலுத்தி அதனால அந்த தூக்கக்கூடிய சக்தியை செய்திருக்கிறான். அப்ப அந்த என்ன வலுதான் அங்க காரணமாகுது. நமக்குள் அந்த என்ன வலுவை நாம சேர்த்து வலுவான துண நட்சத்திரத்தின் பேருங்க அந்த வலு கூடப்படும் போது எத்தகைய நிலை என்றால் நம்ம சமாளிக்கணும். அதுக்கு உங்களுக்கு பழக்கத்துக்கு தான் அடிக்கடி இந்த ஆத்மசக்தி எந்த நிலையில் வந்தாலும் ஆத்மசக்தி இந்த உடலோட யார் இருக்கிறாங்க? நம்ம குருநாதர் இருக்கிறாரா? திருமூலர் இருக்கிறாரா? ஆதிசங்கர் இருக்கிறாரா? சொல்லுங்க. ராமலிங்க அடிகள் இருக்கிறாரா? விவேகானந்தர் உலகெல்லாம் சொன்னார் உடலோட இருக்கிறாரா? அவருடைய குரு எல்லா தத்துவத்தையும் தெரிந்தார், அவர் இருக்கிறாரா? யாரும் உடலோட இல்லை. இன்றைய செயல் நாளைய சரீரம். இன்றைய நிலையில் ஒளியின் உணர்வை நாம் பெறப்படும் போது நாளை ஒளியின் உடலா பெறோம். நாம் உணர்வின் தன்மை நாளைக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு இத்தனை ஆசையில் விட்டு நாம் போறோமே அப்படின்னு சொன்னா இங்கதான் வரணும். ஆகவே இந்த உயிர் என்றுமே அழிவதில்லை, வேகா நிலை. இந்த உடல் மாறி மாறி வந்து போன உணர்வுக்கு தக்க இந்த உயிர் அந்த ரூபத்தை மாற்றிக்கொண்டேதான் இருக்குது. ஒவ்வொரு ரூபத்திலையும் மாற்றிக்கொண்டே நாம் எடுக்கொண்டு காப்பாற்றும் உணர்வு தக்க அந்த உடலை எண்ணிதான் உயிர் இருக்குது. உயிருக்கு வேற வேலை இல்லை. ஆகவே இந்த 6வது அறிவு கொண்டு இந்த ஒளி என்ற உணர்வான என்னைக்கு நிரந்தரமான நிலைகள் அந்த விஷயத்தை மாற்றும் சக்தி இங்கு கிடைக்குது. அதுதான் இந்த 6வது அறிவு 7வது நிலை தான் விஜய தசமி. வான்வீரிலே தோன்றிய உயிர் இந்த மனிதனான பின் 10வது நிலை பெற வேண்டும். ஒன்று கூட அதை நிவர்த்தி செய்யணும். அதான் விஜயதசமி தெளிவா சொல்லி காட்டுறாங்களே.